வெல்கம் டு டெக்கோ சிஎஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டெக்னிக் வந்து லெக்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரு டூல், ஓகேவா? இந்த டூல் வச்சு தான் நம்ம லெக்சிக்கல் அனலைசர் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ லெக்ஸ் இஸ் அ லெக்சிக்கல் அனலைசர் ஜென்ரேட்டர் யூஸ்ட் இன் கம்பைலர் கன்ஸ்ட்ரக்ஷன் டூல் டு கிரியேட் எ ஸ்கேனர் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இந்த லெக்ஸுங்கிற இந்த ஜென்ரேட்டர் இல்லை ஆட்டோமேட்டர் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிஷின் மாதிரி. நீங்கள் அதுக்குள்ளே நம்ம இன்புட்டை கொடுத்தோம்னா அது வேலையை பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும், ஓகேவா? ஸோ இந்த லெக்சிக்கல் அனலைசரில் யூஸ் பண்ணுற அந்த ஜென்ரேட்டர் பேர் தான் லெக்ஸ், ஓகேவா? ஸோ லெக்ஸ் நம்ம ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, அது லெக்சிக்கல் கம்பைலர் கொடுக்குறோம். அதை என்ன பண்ணோம் அப்படின்னா இட் வில் கிரியேட் lex.y. இந்த எக்ஸ்டென்ஷன் முக்கியம். lex.yy.cன்னு சொல்லி ஜென்ரேட் பண்ணோம். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சி கம்பைலருக்கு கொடுப்போம். அதுதான் என்ன பண்ணும், நம்மளுக்கு a.out கம்பைல்ஸ் ஜென்ரேட்டட் கோட் வந்து கம்பைல் பண்ணும், ஓகேவா? இந்த a.out தான் நம்மளுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் டோக்கனாக நம்மளுக்கு வந்து நம்ம ரீட் பண்ணுவோம், ஓகே? இது வந்து ஜென்ரேட்டருக்குள்ளே நடக்கிற வேலை. அதாவது லெக்ஸ் டூலுக்குள்ளே என்ன பண்ணுவோம், நம்ம லெக்ஸ் சோர்ஸ் ப்ரோக்ராம் நம்ம எப்படி சொல்கிறதுனா இந்த கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகணும். இப்போது நீங்கள் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டோம், சி ப்ரோக்ராம் எழுதிட்டோம், int a is equal to b அப்படின்னு எழுதிட்டோம். அது கரெக்டான செக் பண்ணணும் இல்லையா? அந்த கம்பைலர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா ஒரு லெக்ஸ் ப்ரோக்ராமாக அதை நம்ம வந்து எழுதுவோம். அந்த லெக்ஸ் ப்ரோக்ராம்குள்ளே என்ன பண்ணியிருப்போம்னா இன்ட்னா கீவேர்ட், ஏனா ஐடென்டிஃபையர், அதுவும் இன்டீஜர் டைப்பு, பியும் இன்டீஜர் டைப்பு, இப்படியெல்லாம் இருக்கான்னு நம்ம லெக்ஸ்ன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அந்த ப்ரோக்ராம் எழுதியிருப்போம். அந்த ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறது இந்த லெக்சிக்கல் கம்பைலரோட வேலை. அதை எடுத்து தான் நம்ம சி கம்பைலரில் கொடுப்போம். அது நம்மளுக்கு வந்து ஜென்ரேட்டட் கோட் அவுட்புட் கொடுக்கும். ஸோ எக்ஸிக்யூட்டபிள் ஸ்கேனர் க்ரியேட் ஆகி அந்த ஸ்கேனர் தான் என்ன பண்ணுன்னா ரீட்ஸ் சோர்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் ப்ரொடியூசஸ் டோக்கன். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு டோக்கன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ எதை வந்து நம்ம லெக்ஸுக்கு இன்புட்டாக கொடுப்போம்னா டோக்கன் ஸ்பெசிஃபிகேஷன், ரிட்டன் யூஸிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன், ஆக்ஷன்ஸ் ரிட்டன் இன் சி. நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், ஓகே, அண்ட் தென் அந்த ப்ரோக்ராம் எப்படி நம்ம வந்து டோக்கனாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன். அப்புறம் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன், என்னோட லெட்டர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், நம்பர் அப்படின்னா என்னோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இப்படி தான் இருக்கணும், ஐடென்டிஃபையர்னால் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டர்னையும் நம்ம வந்து இன்புட் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுன்னா இதுதான் என்னோட ப்ரோக்ராம், ஓகேவா? என்னோட பேட்டர்ன் இது என்னோட ப்ரோக்ராம், இது என்னோட பேட்டர்ன், இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி மேட்ச் இது ரெண்டையும் கொடுத்து அது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஸ்கேன் பண்ணுறோம் நம்மளோட லெக்ஸ் ஜென்ரேட்டரில். ஸோ அவுட்புட் ஆஃப் லெக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சி ப்ரோக்ராம் ஃபார் ஸ்கேனர், ஓகேவா? lex.yy.c. this program acts as the lexical analyzer. இந்த ப்ரோக்ராம் தான் நம்மளுக்கு லெக்சிக்கல் அனலைசரில் நம்மளுக்கு இது பண்ணுவோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்கள். லெக்சிக்கல் அனலைசரில் ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் 2 % சிம்பிள் அண்ட் தென் ரூல்ஸு, திரும்பி எகைன் the symbol and user subroutine. அதாவது ஃபஸ்ட்டு டெஃபனிஷனில் வந்து என்னென்ன ப்ரீ ப்ராசர் இருக்கோ அதெல்லாம் include stdio.h. அதுக்கு அடுத்து ரூல்ஸ், இதுதான் நான் சொன்னது ரிட்டன் யூஸிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். என்னென்ன ரூல்ஸ் வந்து இப்படி, அதாவது நம்பர்னால் எனக்கு வந்து 0லேருந்து 9 வரைக்கும் தான் இருக்கணும். இந்த மாதிரி லெட்டர்ஸாக இருந்துச்சுன்னா அது ஐடென்டிஃபையர். ஸோ இந்த பேட்டர்னில் இருந்தால் அது நம்பர், இந்த பேட்டர்னில் இருந்தால் அது ஐடென்டிஃபையர் அப்படிங்கிற ரூல்ஸையும் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் இன்ட் yy ரேப் ஆஃப், இதுதான் அதுக்கான ஃபங்க்ஷனு. ரிட்டன் 1 கரெக்டாக இருந்தால் மட்டும் எனக்கு வந்து அது ரிட்டன் பண்ணும், இல்லை அப்படின்னா இட் வில் த்ரோ எரர். ஸோ இது வந்து லெக்ஸ் ப்ரோக்ராம், ஓகேவா? இந்த லெக்ஸ் ப்ரோக்ராமையும் நம்ம எழுதியிருக்க நார்மல் ப்ரோக்ராமையும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுவோம். ரெண்டுமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம அதுக்கு வந்து அடுத்த ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலருக்கு நம்ம அனுப்புவோம், ஓகே? ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து இந்த டூல் யூஸ் பண்ணுறாங்க, ஓகே? தட் இஸ் லெக்சிக்கல் அனலைசர் ஜென்ரேட்டர், ஓகே? தேங்க்யூ.